அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து புதுசாக வந்து இவர் வராரா? இவர் எப்போ வருவார்? ஏன் சொன்னாங்களே வந்துட்டாரா? இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்காரா? என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் கமெண்ட் செக்ஷனில் நம்ம பார்க்க முடியுது. ஏன் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம கரெக்டான பதில் சொல்லி ஆகணும். இப்போ ஷூட்டிங் ஸ்பாட் மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்டில் நம்ம சபரி இருக்கார். நைட் ஷூட் போயிட்டுருக்கு, அங்கே இருக்கார். ஆனால் அவர் பொன்னி சீரியலுக்காக வந்திருக்காரா இல்லை மகாநதி சீரியலுக்காக வந்திருக்காரா அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் கம்மிங் சூன் நான் வந்து மகாநதியில் வருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவரே சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம வந்து மகாநதியில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து இவரை பார்த்தோன்னே நம்ம என்ன நினைக்கிறோம், சரி மகாநதி சீரியலுக்கு ஏதாவது சின்ன ஏதாவது ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்கு வராரோ அப்படிங்கிற மாதிரி நிறைய கெஸ் பண்ணுறோம். அது எல்லாரோட இதுதான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு வந்து சபரி வந்து மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து மகாநதி சம்மந்தமாக வந்து நடிக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஆனால் மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இவர் இருக்கார். அது பொன்னி சீரியல் முடிச்சுட்டு இருக்காரா, பொன்னி சீரியல் வரப்போகுதுன்னு இருக்காரான்னு தெரியல. ஆனால் அங்கே இருக்கிறதுனால இந்த கேள்வி கண்டிப்பாக வரதான் செய்யும். வரதுனால தப்பு கிடையாது. ஆனால் சபரி வராரா, மகாநதியில் வருவாரா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் வருவேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. சும்மா அது எஸ்எஸ்எல் மியூசிக்கில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சும்மா வந்து டைரக்டர்கிட்ட வந்து சொன்னார், ஏன் வரக்கூடாதா, அஜித்தா வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்டார். ஆனால் சீரியஸாக வந்து நான் வருவேன், கம்மிங் சூன் வருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருந்தார். அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு அந்த சீனெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க, அதெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து சபரி வந்து சும்மா சின்னதாக கெஸ்ட்டாக வந்தார் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என்ன மக்களை சொல்கிறீங்க? செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறதான். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஓகே மக்களே, உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். சரிங்களா?